ஹாய். யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க? உங்க லைஃப்ல இந்த மாரி பண்ணியிருக்கீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அண்ட் அம் என்ன அப்படின்னா, இந்த பஸ்ல வந்து நான் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் டிக்கெட் குடுப்பாங்க. அந்த டிக்கெட் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, குடுக்கும்போது பேக்ல வந்து எடுத்து அந்த வாட்டர் பாட்டில் வைப்போம்ல, அந்த பாட்டிலுக்குள்ள தூக்கி தூக்கி போட்டுருவேன் டிக்கெட் குடுக்கும்போதெல்லாம். இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கண்டக்டர் திடீர்னு சக்கர ஏறி டிக்கெட்ன்னு கேட்பாங்க. நான் உடனே அந்த இவ்ளோ 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 எல்லாமே வந்து அந்த டிக்கெட்டோட டிக்கெட்டா தான் இருக்கும். ஸோ, அந்த டிக்கெட்ட தேடி, தேடி, தேடி எடுத்து சம்டைம் காமிச்சிருக்கேன். அது ஒரு காமெடி. ஸோ, அந்த டிக்கெட் எதுக்கு நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் அப்டின்னா, இந்த காலேஜ் எக்ஸாம் இந்த இந்த செமஸ்டர் எக்ஸாம் அப்பலாம் என்ன ஆகும்னா, நைட்டு உட்காந்து நம்ம படிப்போம். பஸ்ல நிக்கும்போது நம்ம புக்க வச்சுட்டு எப்போதுமே சீட்டு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சீட்டு கிடைக்கும். சம்டைம் ரஷ்ஷா இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து சீட்டு கிடைச்சா தானே உட்காந்து படிக்க முடியுங்கிற மாரி தான் புக்கு வச்சிருந்தா படிக்க முடியும். புக் இல்லாம எப்புட்றா படிக்கலாம்? அப்படிங்கும்போது, நான் படிக்கும்போது என்ன பண்ணிடுவேன், வீட்ல படிக்கும்போது அந்த டிக்கெட் வச்சிருக்கேன் இல்லையா? அந்த டிக்கெட்ட வந்து குட்டி, குட்டி படிக்கும்போது ஒரு கொஸ்டின் படிக்கிறேன்னா, அந்த குட்டி, குட்டி டிக்கெட்ல வந்து என்ன பண்ணுவேன்னா, குட்டி, 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 குட்டியா எழுதிருவேன். நுணுக்கி, 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 நுணுக்கி எழுதிட்டு, அத ஒரு பக்கமா ஓரமா வச்சுருவேன். வீட்ல வந்து காலேஜ் கிளம்பும்போது என்ன பண்ணுவேன், அந்த பண்ட்ல எழுதுனத அப்படியே கையில அப்படி புடிச்சுக்கிட்டு, குடு குடுன்னு நடந்தே தான் போவேன். நடந்தே பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு, நடந்து போகும்போதே அந்த குட்டி, குட்டி பேப்பர் அப்படியே விரிச்சு, 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 விரிச்சு படிச்சுட்டு போவேன். ஸோ, அதில 4, 5 லைன் தான் எழுதியிருப்பேன். ஒரு ஒரு கொஸ்டின் ஒரு 5 மார்க் கொஸ்டின்னா, அது 4 சினாப்சிஸ் போட்டு நான் அந்த குட்டி பேப்பர்ல எழுதிருவேன். ஸோ, அந்த கொஸ்டின பார்த்த உடனே சினாப்சிஸ் பார்த்த உடனே என்ன ஆகும்னா, ஓ! இந்த கொஸ்டின் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு ரிவைஸ் மாரி பண்ணிட்டு, திரும்ப அந்த டிக்கெட் இந்த கையில வச்சுப்பேன். ஸோ இந்த மாரி ஒரு ஒரு டிக்கெட்லயும் ஒரு ஒரு கொஸ்டின்ஸ பத்தி நான் எழுதியிருக்கும்போது, போம்போதே அந்த கையில ஒரு 10 டிக்கெட் இருக்கும். ஸோ அந்த டிக்கெட்ட அந்த ஒரு ஒரு கொஸ்டினையும் எடுத்து படிச்சுக்கிட்டு காலேஜ் ரீச் ஆகும்போது அந்த ஒரு கொஸ்டினையும் படிச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி இந்த டிக்கெட்ட வேஸ்ட் பண்ணாம நான் யூஸ் பண்ண காலம்லாம் இருக்குது. இந்த மாரி யாராவது உங்க லைஃப்ல இருந்திருக்கீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் என்னோட சேனல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோக்கு. பாய்.